ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவுக்கு எதிராக சகுனி வேலை பார்த்ததாக லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய தலைவர் சைஃபுல்லா கசூரி உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். பாகிஸ்தானை நோக்கி இந்தியா தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த போது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கி போட்டது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்கள் மட்டுமின்றி விமான ஓடுதளங்களும் பலத்த சேதமடைந்தன. சேதமடைந்த பயங்கரவாத முகாம்களை மீண்டும் பாகிஸ்தான் கட்டமைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி பாதுகாப்பு நடவடிக்கையிலும் பாகிஸ்தான் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக இருந்த லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய தலைவர் சைஃபுல்லா கசூரி பாகிஸ்தான் ராணுவத்துடன் இணைந்து செயல்பட்டதாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். சமீபத்தில் பாகிஸ்தானில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிரை விட்ட ராணுவ வீரர்களின் இறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள பாகிஸ்தான் ராணுவம் தனக்கு அழைப்பு விடுத்ததாக பகிரங்கமாக உண்மையை உடைத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பாகிஸ்தான் ராணுவத்துடன் இருந்து கொண்டு இந்தியாவை மிரட்டியது மட்டுமின்றி இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் செயல்களையும் செய்து வந்ததாகவும் மாணவர்களுக்கு மத்தியில் அவர் பேசினார். இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் அழிந்தன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதால்தான் நான் பிரபலம் அடைந்தேன். அதேபோல பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக நான் குற்றம் சாட்டப்பட்டேன். இப்போது என் பெயர் உலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டது என்றார். பள்ளி மாணவர்கள் மத்தியில் இவர் பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.